நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜேசன் ஃபார்மேட். மாடல் வியூ கண்ட்ரோலர் கிளாஸில் நம்ம சர்வர்லேருந்து டேட்டாஸ் எல்லாமே ஜேசன் ஃபார்மேட்டில் கிளைண்ட் சைடுக்கு வரும்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த ஜேசன் ஃபார்மேட்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டேட்டா டைப்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஒரு வேரியபிளுக்குள்ளே ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அது எந்த டைப் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டா டைப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். ஒரு கொட்டேஷனுக்குள்ளே எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நீங்கள் டைப் பண்ணாலும் அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணப்படும். இன்டீஜருங்கிறது எந்த விதமான கோட்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் 532 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர், ஒரு ஹோல் நம்பர். ஓகே, ஸோ அது இன்டீஜர் டேட்டா டைப். ஃப்ளோட்டுங்கிறது டெசிமல் பாயிண்ட். இப்போ 1.25 அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோட் டேட்டா டைப். ஆப்ஜெக்ட்டுங்கிறது கீ வேல்யூ பேர்ஸ். ஸோ அரேங்கிறது மல்டிபிள் வேல்யூஸ் இன் சிங்கிள் வேரியபிள். ஓகேவா? ஸோ ஒரே வேரியபிளுக்குள்ள மல்டிபிள் வேல்யூஸ் வித் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். பாருங்க, ஹலோ வேர்ல்டும் அரேக்குள்ள இருக்கு, 532 அரேக்குள்ள இருக்கு, 1.25 அரேக்குள்ள இருக்கு, அண்ட் ஆப்ஜெக்ட்டும் அரேக்குள்ள இருக்கு. ஸோ அரேங்கிறது எல்லா டேட்டா டைப்ஸையும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டேட்டா டைப். இந்த ஜேசன் ஃபார்மேட்டில், அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் ஃபார்மேட்டில் ரெண்டு முக்கியமான டேட்டா டைப்ஸை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து அரே, இன்னொன்று ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ், அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் வித் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஆப்ஜெக்ட்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த வேல்யூங்கிறது எந்த டேட்டா டைப் வேணாலும் இருக்கலாம். ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இன்டீஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், பூலியனாக இருக்கலாம், ஆர் அரேவாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஆப்ஜெக்ட் வித் கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ். நேமுங்கிறது கீ, ஆங்குலருங்கிறது வேல்யூ, அண்ட் இட்ஸ் டைப் இஸ் ஸ்ட்ரிங். வெர்ஷனுங்கிறது கீ, 1.4ங்கிறது அதோட வேல்யூ. அந்த வேல்யூ டேட்டா டைப் என்ன? இட்ஸ் அ ஃப்ளோட். டைப்புங்கிறது கீ, அதோட வேல்யூ வந்து கிளைண்ட் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதோட டேட்டா டைப் என்னது? ஸ்ட்ரிங். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் ஆப்ஜெக்டை பாருங்கள். ஸோ அதுலேயும் நேம் இருக்குது, நேமுங்கிறது கீ, பிஹெச்பிங்கிறது வேல்யூ, அது ஸ்ட்ரிங். வெர்ஷனுங்கிறது கீ, 5.5ங்கிறது அதோடைய வேல்யூ, அது வந்து ஃப்ளோட். டைப்புங்கிறது கீ, சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறது வேல்யூ, அது ஸ்ட்ரிங். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ் இருக்கிறது பேர் ஆப்ஜெக்ட். அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் வித் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். வேரியபிள் ஏ ஈக்குவல்ஸ் டு வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3. ஸோ வேரியபிள் ஏங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே நம்ம 3 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறோம். சரி, ஓகே, 3 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியாச்சு. பட் அதை ஆக்சஸ் பண்ணுறது எப்படி? எப்போவுமே அரேக்குள்ளே இண்டெக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூவோட இண்டெக்ஸ் வந்து 0, செகண்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் 1, அண்ட் தேர்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் வந்து 2. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணோன்னா ஏ ஆஃப் 0ன்னு போட்டால் வேல்யூ 1 வரும், ஏ ஆஃப் 1ன்னு போட்டால் வேல்யூ 2 வரும், அண்ட் ஏ ஆஃப் 2ன்னு போட்டால் வேல்யூ 3 வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வேரியபிள் பி ஈக்குவல்ஸ் டு வேல்யூ 1, 20, வேல்யூ 3. வேரியபிள் பிங்கிறது ஒரு அரே, அதுக்குள்ள மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் இருக்கு. வேல்யூ 1ங்கிறது ஸ்ட்ரிங், 20ங்கிறது இன்டீஜர், வேல்யூ 3ங்கிறது இன்னொரு ஸ்ட்ரிங். இப்போ இதோடைய வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணுறது எப்படி? ஸோ இதுக்கும் இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ 0, 1, 2. ஸோ பி ஆஃப் 0ன்னு போட்டிங்கன்னா வேல்யூ 1 வரும், பி ஆஃப் 1ன்னு போட்டால் 20 வரும், பி ஆஃப் 2ன்னு போட்டால் வேல்யூ 3 வரும். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வேரியபிள் லாங்குவேஜஸ் ஈக்குவல்ஸ் டு அரே. ஓகேவா? இந்த அரேக்குள்ள நான் 2 ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இது இஸ் ஆப்ஜெக்ட் 1 அண்ட் திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் 2. ஓகேவா? ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னது? கீ வேல்யூ பேர்ஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள கீ வேல்யூ பேர்ஸ் வரப்போகுது. ஸோ நேமுங்கிறது ஆங்குலர், வெர்ஷனுங்கிறது 1.4, டைப்புங்கிறது கிளைண்ட் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் 2ல நேம்ங்கிறது பிஹெச்பி, வெர்ஷனுங்கிறது 5.5, டைப்புங்கிறது சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போது இந்த அரேக்கும் இண்டெக்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இண்டெக்ஸ் வந்து 0 அண்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ லாங்குவேஜஸ் ஆஃப் 0ன்னு போட்டால் ஆப்ஜெக்ட் 1 ரிட்டர்ன் ஆகும், லாங்குவேஜஸ் ஆஃப் 1ன்னு போட்டால் ஆப்ஜெக்ட் 2 ரிட்டர்ன் ஆகும். நெஸ்டட் அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு அரேக்குள்ள ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறது எப்படின்றது பார்த்தோம். இப்போது ஒரு அரேக்குள்ள ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்குள்ள அரே, அண்ட் அந்த அரேக்குள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி நெஸ்டடாக உள்ள டேட்டாஸை உள்ள பில்ட் பண்ணிகிட்டே போகிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ஜேஎஸ் ஃபைலில்
பீப்புள்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த பீப்புள்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரே. இந்த அரேக்குள்ள நிறைய பீப்புளோட டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு பீப்புளுக்கும் நிறைய டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட நேம், அவங்களோட ஏஜ், அவங்களோட ஜெண்டர், அவங்களோட அட்ரஸ் டைப் எல்லாமே. ஸோ இதுக்குள்ளே நிறைய பீப்புளோட இன்ஃபர்மேஷன் வர்றதுனால அதை நான் ஆப்ஜெக்ட் அப்படின்ற அந்த டைப்பில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஆப்ஜெக்ட்டுங்கிறது கீ வேல்யூ பேர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கீ வேல்யூ பேரில் நான் ஒவ்வொரு பீப்புளோட இன்ஃபர்மேஷனையும் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அவங்களோட நேம் வந்து பர்சன் ஒன். ஓகே. அவங்களோட ஏஜ் 20. அவங்களோட ஜெண்டர் இஸ் மேல். இப்போ அவங்களோட அட்ரஸ். இப்போ என்னன்னா ஒவ்வொரு பீப்புளுக்கும் ஒரு அட்ரஸில் மல்டிபிள் அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒரு அரேவை சூஸ் பண்ணுவோம். இப்போது அந்த அட்ரஸ்க்குள்ளே ஒரு ஜஸ்ட் அது ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணிட முடியாது. ஏன்னா அட்ரஸ்க்குள்ளே டோர் நம்பர் இருக்குது, அப்புறம் அதோட அட்ரஸ் டைப் இருக்குது. ஏன்னா சில பேருக்கு வந்து ஹவுஸ் அட்ரஸ் இருக்கலாம், ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கலாம். ஸோ அது என்ன அட்ரஸ் டைப்னு ஸ்டோர் பண்ணுற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் அதில் நிறைய வேல்யூஸ் இருக்கிறதுனால அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் ஆப்ஜெக்ட் அப்படின்ற மெத்தடை சூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதில் அட்ரஸ் டைப். ஓகே. அந்த அட்ரஸ் டைப்பில் இது ஹவுஸ், ஏன்னா ஹவுஸ் அட்ரஸ் இது. அதில் டோர் நம்பர் இஸ் 25. ஸோ ஸ்ட்ரீட் இஸ் something called நியூ ஸ்ட்ரீட். ஓகேவா? ஸோ அவங்களோட ஜிப் கோட் இஸ் ஓகேவா? இப்போ இது ஒரு அட்ரஸ். இப்போ இதே பர்சனுக்கு இன்னொரு அட்ரஸ் இருக்குது, அது வந்து ஆஃபீஸ் அட்ரஸ். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஒரு கமா போட்டு நம்ம இன்னொரு அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒரு பர்சன், அந்த பர்சனோட ஏஜ், அவரோட ஜெண்டர், அவருக்கு அட்ரஸ். பட் ஆனால் அந்த அட்ரஸ் ரெண்டு விதமான அட்ரஸ், ஒன்று ஹவுஸ் அட்ரஸ், இன்னொன்று ஆஃபீஸ் அட்ரஸ். அதனால் அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இது மட்டும் ஹவுஸுங்கிறது ஆஃபீஸ் அப்படின்னு மாற்றுறோம். அந்த ஆஃபீஸோட டோர் நம்பர் வந்து 30 அண்ட் நியூ ஸ்ட்ரீட் 1 அப்படிங்கிறது அந்த ஆஃபீஸோட ஸ்ட்ரீட் நம்பர். அண்ட் அது ஒரு ஸ்ட்ரீட், அந்த ஜிப் கோட் வந்து வேறு இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு பீப்புளோட இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த இடத்துல ஆரம்பித்து இது ஃபுல்லாக. ஓகேவா? இப்போது இது அப்படியே இன்னொரு பர்சனுக்கு வரப்போகுது. ஸோ கமா இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது ஒரு அரேக்குள்ளே ரெண்டு பீப்புள் இருக்காங்க. இப்போ இந்த பீப்புளோட பேர் வந்து பர்சன் 2 அண்ட் அவரோட ஏஜ் வந்து 25 அண்ட் ஷீ இஸ் ஃபீமேல். அண்ட் அவங்களுக்கும் ஹவுஸ் இருக்குது அண்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா பீப்புளுங்கிறது ஒரு அரே, பீப்புள்ஸுங்கிறது ஒரு அரே. அதுக்குள்ளே ரெண்டு ஆப்ஜெக்ட். ஒன்று வந்து ஸோ இப்போ நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணனா தெரியும். ஸோ பீப்புளுங்கிறது ஒரு அரே, அதுக்குள்ளே ரெண்டு ஆப்ஜெக்ட். இது பர்சன் 1ஓட டீட்டெயில், இது பர்சன் 2ஓட டீட்டெயில். இது அந்த பர்சன் 1ஐ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதில் அவரோட நேம், அவரோட ஏஜ், அவரோட ஜெண்டர் இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட அட்ரஸுங்கிறது ஒரு அரே. அந்த அட்ரஸ்க்கு ரெண்டு விதமான ஆப்ஜெக்ட் இருக்குது, ஏன்னா அட்ரஸ்க்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால. ஓகேவா? அண்ட் அகைன் பர்சன் 2 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா பர்சன் 2க்கும் அதே மாதிரி நேம், ஏஜ், ஜெண்டர் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இது மூலிமா என்ன தெரியுதுன்னா, ஒரு அரேக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கலாம், ஆப்ஜெக்டுக்குள்ளே கீ அண்ட் வேல்யூஸ். பட் ஒரு கீயோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், இன்டீஜராகவும் இருக்கலாம், அதே சமயத்தில் அது ஒரு அரேவாகவும் இருக்கலாம். ஓகேவா? அந்த அரேக்குள்ளே ரெண்டு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கீ வேல்யூ பேர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் கீ வேல்யூ பேர்ஸ். இப்படி நெஸ்டடாக நீங்கள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை ஆக்சஸும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஜேசன் அப்படின்ற இதுதான் அந்த ஜேசன்ற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான்
ஆங்குலருக்குள்ள அடுத்தடுத்து உங்களால ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இது புரியலன்னா இந்த வீடியோவ திருப்பி இன்னொரு வாட்டி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கீழ என்னோட மெயில் ஐடி போடுறேன். யூ கேன் ஆஸ்க் சம் டவுட்ஸ்.